என்ன நடந்தாலும் முதல்ல கவலைப்படாதீங்க. நீங்க சாயப்பா கிட்ட வர வர நிச்சயமா உங்களுக்கு சோதனைகள் நிறைய இருக்கும். அதை எல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னா சாதனை மட்டும்தான் உங்களால செய்ய முடியும். நான் சொன்னது எல்லாமே உண்மை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதற்கு உரிய அத்தனை நல்ல விஷயங்களும் ஏன் இந்த நொடியிலேருந்து கூட நடக்கலாம். ஆனா கண்டிப்பா அவரை நீங்க நம்பி முழு மனதோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்ற பக்கத்தை அவர் கிழித்து சுக்குநூறாக எரிய விட்டுருவார். அப்போ உங்களுக்கு தேவையான சந்தோஷம் எதுவோ அது உங்களை தேடி வரும். பண பிரச்சனையா கண்டிப்பா தீரும். கடன் எவ்வளவோ வாங்கியிருக்கீங்களா அத்தனையும் அவர் ஏதோ ஒரு வழியில வருமானத்தை கொடுத்து அதை அடைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையா, கவலையே படாதீங்க. அன்பே சாய் குடும்பத்துல நீங்க வந்து பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாகவும் பதிவுகளை கேட்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாகவும் நிறைய அற்புதம் இங்க நடந்திருக்குது. நடக்க முடியாத விஷயத்தையும் அன்பே சாயப்பா உங்களுக்கு நடத்தி வைப்பார். உங்களுடைய பாரத்தை அவர் மீது சுமத்திட்டு உங்களுக்கு தேவையான வழியில மட்டும் பயணத்தை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைய கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி தினமும் ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. ஸோ உங்க கண்கள் எப்பொழுதும் கண்ணீரோட இருக்கும். ஆனா அழுகை ரெண்டு வகையில இருக்குது. ஒண்ணு துன்பத்தினால் வரும் அழுகை, இன்னொன்னு ஆனந்தத்தினால் வரும் அழுகை. அந்த ஆனந்த கண்ணீரில் உங்களை இன்றோ இல்லை மறுதினமோ நிச்சயமாக அவர் திளைக்க வைப்பார். என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனா கடவுளே நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்பே சாயப்பா. அதை சொல்ற அளவுக்கு கண்டிப்பா வாழ்க்கை நடக்கும். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதும் நான் வாழ முடியுமா என்ற கேள்வி மட்டுமே எழுந்து வரும் சூழ்நிலையில் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக எனக்கு நல்லது நடக்க போகுது என்பதை நீர் முன்கூட்டியே உணர்த்தியதற்காக நன்றி. இனி ஆனந்த கண்ணீரினால் மட்டுமே நான் அழுவேன். அந்த நம்பிக்கையை எனக்குள் விதைத்த அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. நாங்க செய்யக்கூடிய காரியங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு உடன்பட்டு இருக்குமே தவிர, உனது சித்தத்தின் படி இருக்குமே தவிர எனது விருப்பத்தின்படி இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இதுவரைக்கும் எனது விருப்பத்தின்படி வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு துன்பங்களே அதிகரித்து கொண்டிருக்கிறது. இனி உனது வழிதான் எனது வழி. அந்த மனநிலையில் இந்த பதிவை நான் கேட்கப் போகிறேன். இந்த பதிவை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றியோடு சொல்லி இந்த முழு பதிவையும் நான் நிச்சயமாக கேட்பேன். என்னுடனே இருந்து என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் அன்பே சாய் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் சாயப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸோ முழு பதிவையும் கேளுங்க. சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழணும்னு கடவுள் விருப்பம். அதனால இந்த பதிவு உங்கள் முன்னாடி நிச்சயமாக நிற்க சொல்லி நம்ம பதிவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே
சாய்ராம். என் உயிரானவர்களே, நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சாயப்பாவுடைய அருள் பெற்ற குழந்தைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா இனி உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீர்ந்ததாக அர்த்தம். கடவுள் உங்களுக்கு முதல்ல மனநிலையை மாற்றுவார். இதுவரைக்கும் பெற்ற மனநிலையில இருந்து வேறு ஒரு மனநிலையை உங்களுக்கு மாற்றுவார். அப்போதான் அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏற்பது போல நம்ம வாழ்க்கையில நாம பல சம்பவங்கள் நமக்கு சாதகமாக வந்து அமையும். என் வாழ்க்கை துன்பத்திலே போகுதுன்னு சொல்றீங்களே, இந்த துன்பம் எப்ப முடியும்னு தெரியுமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேத்து நாம சந்தோஷமா இருந்தோம், இன்னைக்கு நாம சந்தோஷம் இல்லாம இருக்கோம். அப்போ நாளைக்கு சந்தோஷமா இருக்க மாட்டோமா? இந்த மாதிரி எதிர்கேள்விகளை நீங்க முதல்ல கேட்கணும். அதற்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அன்பே சாயில இருக்கிற கோமதி அசோக்குமார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவங்க என்னைக்கோ எப்பயோ சந்தோஷமா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து அவங்க ஆரோக்கியமா மன நிம்மதியோட ஹாப்பியா, இந்த உலகத்துல ஹாப்பியஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா அவங்களாகத்தான் இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த மந்தோட உங்களோட எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா முடிவுக்கு வரும்னு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவங்க கிட்ட நான் இன்னும் நேரா விஷ் பண்ண முடியல. பட் இதை எல்லோரும் கூட சேர்ந்து நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் விஷ் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் முன்னுரிமை அளிப்பார். நியாயத்தினால் அவர் உங்களை வெல்வார். அநீதி எங்க உங்களுக்கு நடக்குதோ அங்க கடவுள் நிற்பார். ஆனா மறைவாக இருப்பாரே தவிர இல்லாமல் அப்படின்ற இடமே இல்லை. எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர் நமது அன்பே சாயப்பா. உணரக்கூடியவர்கள் எஸ் ஜெய் சாய்ராம் சொல்லுங்க. உணர மறுக்கிறவர்கள் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. தப்பே கிடையாது, தப்பே இல்லை. எனக்கு கடவுள் மேல இப்ப வரைக்கும் நம்பிக்கை வரல சொல்லுங்க. கடவுள் கிட்ட உரிமையோட சண்டை போடுங்க. சண்டை போடுவதற்கு எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்குது. கடவுள் ஒன்னும் திட்டமாட்டார், ஆனா புரிய வைப்பா. தம்பி, உன் பிரச்சனையை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்ப்பா, ஆனா நீதான் இன்னும் அதற்கு முயற்சி பண்ணலன்னு சொல்லி ஏதாவது ஒரு சம்பவத்தை கொடுத்து அவர் நிச்சயமாக உங்களுக்கு புரிய வைப்பார். இது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன் இவ்வளவு தூரம் நான் ஆணித்தரமா சொல்றேன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டத உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். நான் அதிகமாவும் சொல்லல, குறைவாகவும் சொல்லல. ஒரு காலத்துல தவித்து இருந்தவனா யாராவது காப்பாத்தனா, என் வாழ்க்கைக்கு யாராவது உதவி செஞ்சா, இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிருங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன்னு வாய் விட்டு கதறின. யாருமே உதவி செய்யலையே. சோ யாருமே எந்த இடத்துலயுமே எனக்கு உதவி செய்யல. அப்போ யாருமே உதவி செய்யலைன்னா கடவுள் சரி உனக்கு யாருமே உதவி செய்யல, நான் ஏன் உதவி செய்யணும்
அப்படின்னு அவர் இருக்கிற இடத்த விட்டு கிளம்பிட்டாரா? இல்ல. யாரும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை போடுவாருங்க. அந்த ஒரே ஒரு கட்டளை போதும் அவர் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவிகள் செய்வதற்கு. ஜஸ்ட் ஒன்லி ஒரே ஒரு கட்டளை. புரியுதா உங்களுக்கு? சோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதவிகள் இல்லாமல் யார் எல்லாம் தவிக்கிறீர்களோ கடவுள் முடிவு பண்ணிட்டாரு உங்களுக்கு அவர் உதவிகளை செய்ய வேண்டும் என்று. நம்புறவங்க ஓம் சாய்ராம் சொல்லுங்க, இல்ல ஜெய் சாய்ராம் சொல்லுங்க, இல்ல நல்லதே நடக்கட்டும் சொல்லுங்க. ஏன்னா வார்த்தைக்கு பலன் இருக்கு. ஏன் இவ்வளவு தூரம் சவுண்டா சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, நாம எத்தனை வார்த்தைகளை திரும்ப 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 சொல்றோன்றத பாருங்களேன். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு எங்கேயாவது நல்லது நடக்க போகுதான்னு நினைச்சு பாருங்களேன். ஒன்னும் இருக்காது. அழிக்க வேண்டிய வார்த்தைய ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? அழிக்கக்கூடிய வழிகளிலே நீங்க பயணம் செய்தால் கண்டிப்பாக அழிந்துதானே போவோம். ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அங்கே போகாத அப்படின்னு சொன்னா போகக்கூடாது. இல்ல போவேன், அங்க பள்ளம் இல்லை அப்படின்னா நீ நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பள்ளத்துல விழுந்துடுவேன். ஒரு பய காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அங்கதான் பள்ளம் இருக்குதுன்னு தெரியுது இல்ல, எதுக்கு அந்த பள்ளத்துல போன? விழுந்தவன் கூட நக்கல் பேசுவான். அப்போ அழிந்து போகக்கூடிய வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துறதால உங்க வாழ்க்கையில எந்த பயனும் இல்லை. அப்போ என்னால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை என் அன்பே சாயப்பா கொடுப்பாராக. அவர் நிச்சயமாக என் வாழ்க்கையை மாற்றுவாராக. நான் நம்புறேன் என்னுடைய கடவுளை. அவர் என்றும் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார். உறுதியா சொல்லுங்க. உறுதியா வந்து நிப்பாரு. உங்க வாழ்க்கைய அவர் மாற்றுவார். மாற்றக்கூடிய சக்தியும் மாற்றக்கூடிய அதிகாரமும் நம் அன்பே சாய் அப்பாவிற்கு இருக்குதுன்னு இப்ப தெரியாது. என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஹாயா பெருமூச்சு விடுறீங்களோ அன்னைக்கு தெரியும். ஏன்னா வெற்றியை பார்த்ததுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 100க்கு 100 அப்படின்னு மதிப்பெண்ணை நீங்க கொடுப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசணும். இதே மாதிரிதான் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, தம்பி பேசுறது ரொம்ப ஈஸி. நானும் நிறைய பேருக்கு பேசினேன். நீங்க சும்மா நீங்க சொன்னது நல்லா இருக்கு, இதெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே சத்தியமா இல்லை. ஏன்னா உங்க வயசோட என் வயசு ஜாஸ்தி. ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டம் பெரிய போராட்டம். நீங்க சொல்றதெல்லாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா என் போராட்டம் முடிவுக்கு வந்துடும், நான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆனா பட் அது வாய்ப்பே இல்லை. சும்மா என்னமோ பேசுறீங்க, நடக்காது. எவன் ஒருவன் விதியில என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நிச்சயமா நடக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா உங்க வயசுக்கு நான் நிச்சயமா மரியாதை கொடுக்கிறேன், நான் உங்களை எதிர்த்து பேசுறேன் அப்படின்னு சத்தியமா நினைக்க வேண்டாம். நான் இந்த இடத்துல நின்னு சொல்லுறேன், அவர் மீது பாரத்தை போட்டு உங்களுடைய கடமைகளை நீங்கள் சிறப்பா செய்யுங்க. 6 மாசத்துக்கு எந்த பலனை எதிர்பார்க்காதீங்க. நான் பதிவில சொன்னது நடக்கல அப்படின்னா நான் இனி அன்பே சாய் பக்கம் வரமாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு.
இன்னைக்கு அவங்க ரெகுலரா நம்ம அன்பே சாய் ஆடியோ பார்க்குறாங்க. கடவுளுக்கு நன்றி. 6 மாசம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணல. 2 மாசத்துல அவங்களுடைய ரிசல்ட் வேற லெவல்ல இருந்தது. ஏன் அவங்க இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பார்த்த ஜோதிடம், கிளி ஜோசியம், கைரேக, இன்னும் 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 எவ்வளவு இருக்குதோ அத்தனையும் அவர்கள் பார்த்ததால் அவர்கள் எதிரா நின்னாங்க, கோபப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு அநியாயத்தான அவங்க வீழ்ச்சி அடைந்தாங்கன்னா அந்த கோபம் நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். அதனாலதான் நல்லவர்கள் ஜெயிப்பது இல்லை. நல்லவர்கள் ஏன் ஜெயிக்கல தெரியுமா? எவ்வளவு நல்லது பண்ணிருப்பேன், ஆனா என்னை இவ்வளவு கேவலமா அவமானப்படுத்துறாங்க, எங்க போய் சொல்லுவேன்? கடவுளுக்கு கடவுளுக்கு கண்ணே இல்லை. என்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா கடவுள் குருடர், கடவுள் செவிடர், இதெல்லாம் இந்த அம்மா சொன்னது. இது மாதிரி எத்தனையோ எமோஷனலா பேசின பேச்சுக்கள் எல்லாம் என் மைண்ட்ல இருக்கு. சோ நல்லவர்கள், நான் நல்லவனா இருக்கிற, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதான்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகல, வெறுத்தார்கள். அதனால் வாழ்க்கை கைவிட்டது. நீங்களும் நல்லவன், நானும் நல்லவன். இந்த ஒருத்த கெட்டவனா இருக்கானே, அவனும் நல்லவனா மாறுவான். மாறித்தான் ஆகணும். இங்க ஏன்னா செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கும் போது அவன் கடவுள்கிட்ட தஞ்சம் அடைகிறான். சோ நானும் ஒரு காலத்துல தப்பு செஞ்சுவேன், நீங்களும் ஒரு காலத்துல தப்பு பண்ணீங்க. சோ தண்டனையின் நிமித்தம் இன்னைக்கு நல்ல மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்ப கஷ்டத்துக்கு நன்றி, துன்பத்திற்கு நன்றி, ஏன் தண்டனைக்கு கூட நன்றிகளை நாம் சொல்ல வேண்டும். அப்ப 2-3 மாசத்துல அந்த அம்மாவோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கடவுள் தீர்த்தார். ஏன்னா உன்னோட வேலையை மட்டும் செய்ய, கடமையை எதிர்பார்க்காத, நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து உச்சரி, எந்த இடத்துலையும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாத, அடுத்தவனை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவனுக்கும் பயன்படுத்திக்காதே, உங்களுக்கும் நீங்க பயன்படுத்திக்க கூடாது. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? நான் துரதிர்ஷ்டசாலி, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், நான் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சவன், என் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா நடக்கல. இதெல்லாம் நீங்க எனக்கு சொன்ன வார்த்தைகள் தான். கூட ஒரு சாய்ராம் அந்த அழுகையே என்னால சத்தியமா சொல்றேன் தாங்க முடியல. ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, நான் உங்களுக்கு பதில் அதுல கொடுக்கல, இதுல கொடுக்குறேங்க, நல்லா கவனமா கேளுங்க. எல்லா மனுஷனுக்கும் அழுகை இருக்கு. அழுகை இல்லாதவன் மனுஷனே இல்லை. நம்ம பண்ண நல்ல செயல்களுக்கு நாம திரும்ப திரும்ப நம்மளை பழி சுமத்தது இந்த உலகம். எஸ், அதனால வரக்கூடிய அழுகை தான் உங்க அழுகை. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இத்தனை நாள் அழுத அழுகை அத்தனையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இனி செய்ய வேண்டியவையில கவனத்தை வைங்க. அடுத்த 2 மாசத்துல உங்க வாழ்க்கை மாற்றத்தை நிச்சயமாக கடவுள் ஏற்படுத்தி தருவார். ஆனா சொன்னதை செய்யணும். இனி ஒரு சொட்டு கண்ணீர் வருவது பாவம் என்று நினையுங்கள். ஒரு சொட்டு கண்ணீர் வரும்போது கடவுள்கிட்ட சொல்லி, நீ இருக்கும் பொழுது என்னுடைய கண்ணில் கண்ணீர் வருது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி கதறுங்க. அதுக்கு கண்ணீர் விடுங்க, ஆனா இதுக்கு கண்ணீர் விடாதீங்க. மனிதன் கண்டிப்பாக அடுத்த மனிதனை பார்த்தால் அவன் வஞ்சிப்பான், தண்டிக்க நினைப்பான், பழிவாங்க துடிப்பான். அதாவது அவன் பொய்யானவனா இருந்தா நீங்களும் பொய்யானவனா இருந்தா வாழ முடியும். அவன் பொய்யானவனா இருந்து நீங்க உண்மையானவனா இருந்தா கண்டிப்பா அவன் உங்க வாழ விட மாட்டான். அவன் என்றது எவனோ நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் தான் நான் சொல்றேன். அவனை திருத்த முடியாது, நீங்க அவன் வழிக்கு போகவும் கூடாது. அவன் வழிகள் செல்லட்டும்.
நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள். அவன் உங்களுக்கு எல்லா இடைஞ்சல்களையும் தரட்டும், எல்லா குழப்பத்தையும் தரட்டும், எல்லா பயத்தையும் தரட்டும். அவன் தந்ததாக நினைச்ச சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க அதை பத்தி கேர் பண்ணாம நீங்க பாட்டுக்கும் இந்த வழியில போங்க. நீங்க நடிக்க வேண்டிய அவசியமோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை இல்லை. அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தமானவர்களே, பரிசுத்தம் ஆகிக்கிட்டே தான் இருக்கீங்க. தினமும் கடவுள் என்ன சுத்தப்படுத்துறாரு. அதே போல உங்களையும் தினமும் நம்ம அன்பே சாயப்பா சுத்தப்படுத்துகிறார். நம்புறீங்களா? அப்ப சுத்தம் சுத்தத்தோட தான் சேரணுமே தவிர சுத்தம் அசுத்தத்துல சேர்ந்தா இருக்கிற சுத்தமும் அசுத்தமாக மாறிவிடும். சுத்தமா இருக்கிற இடத்துல ஒரு சொட்டு சாக்கடை தண்ணீரை தெளிச்சு விட்டு பாருங்க, அந்த இடமே அசிங்கமா போயிடும். அசுத்தமா இருக்கிற இடத்துல 10 டிராப்பு அந்த சாக்கடை தண்ணியை ஊத்துனாலும் அதுக்கு தெரியாது. ஏன்னா நாம சுத்தத்தை நோக்கி போறோம், செதுக்கி கொண்டே இருக்கிறார், நாமளும் அதற்கு உடன்படுறோம். சோ எல்லா மிராக்களும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தொடர்ந்து நடக்கும். சராம் சொன்னாங்க, தம்பி என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருந்ததில்லை. இது நாள் வரைக்கும் நான் அடிச்சு சொல்றேன், மனப்பூர்வமா மனசாட்சியை வச்சு சொல்றேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை. நான் உங்களுக்கு தப்பான வழியில உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கல. இத்தனை வருஷங்கள் என் வாழ்க்கையில எந்த துன்பத்தையும் நான் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்ச, சந்தோஷத்தை அனுபவிக்கல. ஆனா இன்னைக்குன்றது 2 நாளைக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க. எப்படி நடந்தது? அவங்க மனச செதுக்கினாங்க, உயரத்தை அதிகப்படுத்தினாங்க, திசைய மாத்தினாங்க, எண்ணத்தை மாத்தினாங்க, செயல்பட்டார்கள். சொல்லி அடிச்சது போல வெற்றியை நம் அன்பே சாயப்பா அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். சோ இது மாதிரி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். முன்னே உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும்னா, முன் வச்ச காலை தயவு செய்து பின் வைக்காதீங்க. பின் வைக்கும் போது தயவு செய்து யோசிங்க. மறுபடியும் பின்னாடி வச்சோம் அப்படின்னா வாழ்க்கை பின்னாடி தானே போகும். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு நினைங்க. ஒரு 100 அடியில ஒரு மலையில நீங்க ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு அடியா அப்படின்னு மேலேயும் பார்க்க கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, என்ன எத்தனை அடி ஏறி இருக்கணும் பார்க்க கூடாது. அட் பிரசன்ட் என்னவோ அது மட்டும்தான் உங்க டார்கெட். ஏன்னா இன்னும் இவ்வளவு அடி இருக்குதான்னா டயர்ட் ஆயிடுவோம். அதே போல கீழே பார்க்கும்போது இவ்வளவுதான் வந்திருக்கோமா, இன்னும் எவ்வளவு அடி, அவ்வளவுதான். அந்த வேகம் சத்தியமா குறைஞ்சிடும். அப்போ இந்த அடி இனி ஒரு அடியா நம்ம எடுத்து வைக்கத்தான் போறேன். பட் எந்த அடியையும் நான் நிறுத்தவோ இல்ல பின்னாடி வைக்கவோ இல்லை. எனக்கு சாயப்பா சொன்ன வழிதான் இந்த ஒரு வழி. இந்த வழியை தாண்டி வேறு வழி இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமும் அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாமே உங்க வாழ்க்கையில சத்தியமா நடக்கும். ஒரு சின்ன ப்ரே பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி, 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 கொடான கொடி நன்றி. ஒரே மனதோட இருந்து நாங்கள் உங்களை பிரார்த்திக்கிறோம். எங்கள் வழியை நீ உறுதிப்படுத்தியதற்காக நன்றி. அதே வழியில் நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கு நீ எங்கள் மீது இரக்கமும் கருணையும் இருந்தால் மட்டுமே உங்கள் வழியில் நாங்கள் செல்ல முடியும். சாயப்பா, எத்தனையோ பல வழிகளில நாங்கள் நின்னோம், போராடணும். ஆனா இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம்.
கை நிறைய அத்தனை இருந்தது. இன்னைக்கு எங்க கைகளில ஒன்றுமே இல்லை. எங்க உறவுகள், எங்க நண்பர்கள் எங்க கைகளை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர்கள் அவமானப்படுத்தின வழி இந்த நொடி வரை எங்களுக்கு உள்ளது. எங்கள் வழியை நீ போர்க்க வேண்டும். நாங்கள் சரியான முறையில் வாழாமல் இருந்ததற்காகத்தான் இந்த தண்டனை என்பது எங்களுக்கு தெரியும். தயவு செய்து உங்கள் கால்களில் விழுந்து சரணடைகிறோம். எங்களுக்கு நல்ல வழியை நீங்கள் காண்பியுங்கள். இனிமேல் எந்த இடத்திலையும் அவமானமும் தோல்வியும் வராத மாதிரி எங்களை நீரே பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இழந்தது பல. அதை நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுத நாட்களும் பல. எங்களால் இதற்கு மேல் எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஏனால் எங்கள் உடலில் பலமே இல்லை, பலகீனம்தான் உள்ளது. தயவு செய்து நாங்கள் செய்த பிரார்த்தனையின் பலனாக நல்ல வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் அன்பே சாய் குடும்பத்திற்கும் அமைத்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் பிரார்த்திக் கொள்கிறோம். எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் எங்கள் அன்பே சாயப்பா. நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு பதிவும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக. நல்ல வாழ்க்கைய வாழலாமா? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். எல்லாம் நன்றாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.